மதகஜராஜா திரைப்படம் அதன் ஒரு பகுதியாக அப்படத்தின் பிரஸ் மீட் நேற்று சென்னையில் நடைபெற்றது. இதில் இயக்குனர் சுந்தர் சி, நடிகர் விஷால், இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி மற்றும் நடிகை குஷ்பு ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது படம் இத்தனை ஆண்டுகளுக்கு பின் ரிலீஸ் ஆவது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபக்கம் பயமாகவும் இருந்தது என கூறிய இயக்குனர் சுந்தர் சி, ஆடியன்ஸ் இப்படத்தின் ரிலீஸ் பற்றி அறிந்ததும் கொடுத்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தங்களுக்கு நம்பிக்கை அளித்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் நேற்று நடைபெற்ற பிரஸ் மீட்டில் நடிகர் விஷால் மேடை ஏறி பேசிய போது கைகள் நடுநடுங்க தளதள குரலில் பேசினார். இதை பார்த்த ரசிகர்கள் விஷாலுக்கு என்ன ஆச்சு என இணையத்தில் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அவர் வைரல் காய்ச்சலுடன் நேற்றைய பிரஸ் மீட்டில் கலந்து கொண்டாராம். படம் 12 ஆண்டுக்கு பின் ரிலீஸ் ஆக உள்ளதால் அந்த விழாவை புறக்கணிக்க கூடாது என்கிற நோக்கத்தில் காய்ச்சலையும் பொருட்படுத்தாமல் கலந்து கொண்டிருக்கிறார் விஷால். இந்த காலகட்டத்தில் தன் பட ப்ரமோஷனுக்கு வரமாட்டேன் என அடப்பிடிக்கும் ஹீரோக்களுக்கு மத்தியில் காய்ச்சலுடன் வந்த மதகஜராஜா பிரஸ் மீட்டில் விஷால் கலந்து கொண்டதை பலரும் பாராட்டி வருகின்றனர். அதேபோல் அவர் தன் உடல் நலத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுரை கூறி வருகின்றனர். அதே நேரம் நம்ம தலைவர் ரஜினி சார் விஷாலுக்கு ஒரு வீடியோ பகிர்ந்துள்ளார். அதில் அவர் நீ பூர்ண குணமடைய ஆண்டவனை வேண்டுகிறேன் என வீடியோவில் ரஜினி சார் பேசியிருந்தார். மேலும் ஒரு சக நடிகருக்காக ரஜினி சார் எப்போதும் துணை நிற்பார் என இந்த வீடியோ மூலம் தெரிகிறது. ரஜினி சார் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி திரைப்படம் உருவாகி வருகிறது. அனிருத் இசையமைக்க நாகார்ஜுனா, சௌபின் ஷாஹர், உபேந்திரா, ஸ்ருதிஹாசன் என நட்சத்திர பட்டாளமே இதில் நடித்து வருகிறது. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமாக இந்த படத்தை தயாரித்து வருகிறது. பேட்டன் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போதே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்க கமிட் ஆன ரஜினி சார். அதனை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.